வணக்கம் 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 நண்பர்களே. காவேரி மருத்துவமனையில் நடந்த ஒரு அநியாயம், தீவிர நடவடிக்கை என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் ஓடிட்டுருக்கிற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சமூக வலைதளங்களில் கிடைத்த ஒரு பதிவு. அந்த பதிவை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். சமீபத்தில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். மேலும் ஒரே நாளில் மருத்துவமனையில் இருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். செடிகளும் அதாவது இந்த செய்திகளும் தகவலும் பார்த்திங்கன்னா இதிலிருந்து தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடலை பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்கள் அதன் ரிப்போர்ட்டை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து கால்வலி காரணமாக மேலும் உடலில் பலம் இல்லாத காரணத்தினால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி ரிப்போர்ட் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை செய்ததாக காவேரி மருத்துவமனை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தவறாக செய்ததாக ஒரு குற்றமானது விழுந்திருக்கிறது. ஏனென்றால் அறுவை சிகிச்சை செய்யப்படும் பொழுது உடல் உறுப்புகள் எதுவுமே மாற்றப்படவில்லை என்றும் அதற்கான தடயங்கள் எதுவும் இல்லை என்றும் நார்மலாக இருதயத்தை மட்டும் பார்த்திங்கன்னா அறுத்திருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் பதிவாகிருக்கலாம். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு ரிப்போர்ட்டானது. இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. இந்த காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலை மோசமாக இருப்பது போல் நடித்தாரா, அவர் காவேரி மருத்துவமனையில் இருந்தாரா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக எதற்காக காவேரி மருத்துவமனையும் இந்த பித்தலாட்டத்தை பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. விசாரணையில் தற்போது காவேரி தலைமை மருத்துவரிடம் விசாரணை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நீதிமன்றத்தில் அனுமதியும் பெற்றிருப்பதாகவும் உடனடியாக காவேரி மருத்துவமனை தலைமை மருத்துவரிடம் எதற்காக பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்தீர்கள் என்ற விசாரணை இன்றும் நடைபெறும் என்று தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் இருப்பதற்காகத்தான் இருதய நோய் வந்ததாக அன்று இரவே பார்த்திங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி இரவு கைது செய்யப்படுவதற்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு கூறினார். உடனடியாக அரசு அரசு அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அவரை காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் நிர்வாகிகளும் தமிழக அரசும் அழுத்தம் பார்த்திங்கன்னா கொடுத்ததாகவும் வேறு வழி இல்லாத காரணத்தினால் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உடனே அவரது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். அதற்கு பிறகு 2 வாரங்களுக்கு பிறகுதான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதை காவேரி தலைமை மருத்துவமனை அறிவித்ததும் அதற்கு அமைதியாக சரி உண்மையாகத்தான் இருக்கும் போல் என்று அமைதியாக காத்திருந்தது. காவேரி மருத்துவமனை அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவே அவரது மனைவி மேகலா அவர்கள் எனது கணவர் காணவில்லை என்ற ஆட்கொணர்வு மனுவை நீதிமன்றத்தில் தொடங்கினார். கிட்டத்தட்ட 40 நாட்களாக இந்த வழக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே அமைந்தது. கடைசியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மற்ற வழக்கு அனைத்தையும் பெண்ணின் அவரோட மனைவி அந்த பெண் போட்டுவிட்ட அந்த செந்தில் பாலாஜி டார்கெட் செய்தது போல் பார்த்திங்கன்னா அவரது கடமைகளை முடித்து விட்டார். இறுதியாக செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரசு மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி அவர்களை அனுமதிப்பட்டிருந்த நிலையில் தற்போது காவேரி மருத்துவர்கள் பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அரசு மருத்துவர்கள் கூறியிருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஸோ அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்ன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.